ஒரு ரதம் வந்தது, ஒரே கூட்டம். இந்த சுவாமியினுடைய அந்த பெரிய ராஜாக்களா இருக்கிறவாள் அந்த கூட்டத்தை சரி பண்றதுக்கு வழி பார்ப்பாள். இது கோவில் டிரஸ்டிகளும் அப்படி வழி பண்ணுவாள். பெரிய உற்சவத்துல ரொம்ப கூட்டமா போச்சுன்னா அது அப்படி எப்படி கூட்டத்தை பிரிச்சு விடணும், பிரிச்சு போங்கன்னா காக்க மாட்டாள். அதுக்கெல்லாம் தந்திரம் பண்ணுவாள் வீட்டுக்காரளா இருக்கிற கோவில் டிரஸ்டிகள். அவன் ராஜாக்கள் இது மாதிரி மார்க்கம் பண்ணுவாள். சுவாமி ஒரு வழி பண்ணினாளா, என்ன பண்ணினான் நாள் ததசத்ருஞ்சயம் நாம குஞ்சரம் பர்வதோ. சத்ருஞ்சயம்னு ஒரு பெரிய யானையா பரதங்கிட்ட சொல்லி ஒரு 9,000 யானை, சத்ருஞ்சயம்னு ஒரு பெரிய யானை அதை கொண்டு வர சொல்லுவாள். என்னத்துக்கு கொண்டு வர சொன்னாள்னு தெரியல. சொன்னா உடனே ராஜாஜ்யம் வந்துடுச்சு. எல்லாம் இந்த குரங்குகள் எல்லாத்தையும் ஒரு 9,000 சேனாபதிகள் சுக்ரீவனை சத்ருஞ்சயம்ங்கிற யானை மேல உட்காத்தி வை, 9,000 சேனாதிபதிகளை 9,000 யானை மேல வச்சு விடுனாலாம். இப்போ யானை மேல ஒரு குரங்கு வருதுன்னு சொன்னா இத்தனை ராமாயணம் கேட்கிற பேர்ல முக்காவாசி வாசல போடுவேன். நவநாகசஹஸ்ராணி நவநாகசஹஸ்ராணி. இந்த சத்ருஞ்சயம்ங்கிற யானை மேல சுக்ரீவன் உட்கார்ந்து போனானாம். தத சத்ருஞ்சயம் நாம குஞ்சரம் பர்வதோத்தமம். 9,000 யானைகள் வந்து குரங்குகள் எல்லாம் போச்சு. பாதி கூட்டம் அங்க போடும்னே. இந்த பெரிய உற்சவங்கள்ல பொய்யா குதிரை அது இது சின்ன மேளம் பெரிய மேளம்னு வைப்பான். பாதி அப்படி எப்படி போடும். சுவாமி அப்புறம் தனிச்சு நிற்பர். வேதபாராயணக்காரா ஒரு தீவட்டியோட நிற்பாள்ல பின்னாடி. அவன் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஒரு சிரமம் இருக்காதுன்னு அவருக்கு. அவன் அவன் அழகா சொல்லிட்டு போவாள் பிரம்மானந்தமா. அவன் சுவாமிகிட்ட வரவனே 6வது 1000ல் ஒருத்தன் தான் வருவனே. அவன் அப்படியே அந்த அந்த பட்டாணி கடலை கடைக்கு பாதி, அந்த பொய்யா குதிரைக்கு பாதி, அப்படி எப்படி போடும் பிரிஞ்சு பிரிஞ்சு. அவன் ரசிகனா இருக்கிறவன் நல்ல வாத்தியம் நடக்கிற இடத்துல அங்க போய் நின்று கேட்டு விடுவான். சுவாமி கூட பார்க்காம போடுவான். அதுக்கு அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா, சுவாமிக்காக வாசிக்கிற மேளத்தை காட்டா கூட போறோம் புண்ணியம் வரும் கேட்டு போகும் தான் வச்சிருக்காள். ஆமா, சுவாமிக்கு வாசிக்கிற மேளத்தையாவது கேட்டுட்டு போ, புண்ணியம் உண்டு. வேற எங்கேயா வாசிக்கிறத கேட்டுக்கிறத காட்டிலும் இது புண்ணியம், அதனால கேளுங்கிறார். இப்படி மங்களமாய் சுவாமி அழகா அப்படி வீதி வலமா வராளாம். அப்ப கன்றுகளோட கூட கோக்கள், சுமங்கலிகள், கன்னிகைகள், நரா மோதக ஹஸ்தாஷ்டா, தங்க பிளேட்ல மோதகத்தை எடுத்துட்டு குழக்கட்டைகளை எடுத்துட்டு பக்தாள்லாம் அப்படி வராளாம்.